குருக்ஷேத்திர போரின் 18வது நாளில் இரு தரப்பிலும் கிட்டத்தட்ட அனைத்து வீரர்களும் இறந்தனர். அதுவே இரு தரப்பிலும் உள்ள பக்திமான்கள் மற்றும் துரோகிகள் இருவரையும் விடுவிக்க கிருஷ்ணரின் திட்டம். பக்தர்களாக இருந்தவர்கள் ஆன்மீக கிரகங்களை அடைந்தனர். அதே சமயம் பகை கொண்டவர்கள் ஆள்மாறான பிரம்மஜோதியை அடைந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். 5 பாண்டவர்களும் அவர்களது 5 மகன்களும் இரு தரப்பிலும் ஒரு சில தளபதிகள் மட்டும் போரில் தப்பி பிழைத்தனர். அவர்களில் அஸ்வத்தாமனும் இருந்தனர். அவர் தனது தந்தை துரோணாச்சாரியாரின் மரணத்தால் கோபமடைந்தார். அவர் அர்ஜுனன் மற்றும் துஷ்டத்யுமனால் அநியாயமாக கொல்லப்பட்டதாக அவர் நினைத்தார். 5 பாண்டவர்களுடன் சண்டையிட முடியாது என்பதை அஸ்வத்தாமா புரிந்து கொண்டார். எனவே அவர் தனது தந்தையை பழிவாங்க முடிவு செய்தார். பாண்டவர்களின் 5 மகன்களை அவர்களின் தூக்கத்தின் போது கொன்றார். இவர்கள் வெறும் வாலிபர்கள். குருக்ஷேத்திர போரில் போரிட்டாலும் தாங்கள் தந்தையை போல வலிமையானவர்கள் அல்ல. அஸ்வத்தாமா அவர்கள் 5 பேரையும் தூக்கத்தில் கொன்று துண்டிக்கப்பட்ட தலைகளை துரியோதனிடம் கொண்டு வந்து ஒரு பயங்கரமான காரியத்தை அவர் செய்து முடித்தார். இந்த நிலையில்தான் பீமனுடனான சண்டையின் போது முதுகுத்தண்டு உடைந்து துரியோதனன் மரணத்தை நெருங்கினான். அவரை பிரியப்படுத்த விரும்பிய அஸ்வத்தாமா 5 தலைகளை 5 பாண்டவர்களின் தலைகள் என்று அவரிடம் பொய் சொன்னார். ஆரம்பத்தில் துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவன் ஒரு தலையை அழுத்தி சோதிக்க முடிவு செய்தபோது மண்டை ஓடு எளிதில் உடைந்தது. மேலும் இவை பாண்டவர்களின் தலைகள் அல்ல, ஆனால் அவர்களின் 5 மகன்களின் தலைகள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இதனால் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அவர் இப்போது போரில் தோற்றது மட்டுமில்லாமல் வம்சத்தின் கடைசி சந்ததிகளான பாண்டவர்களின் 5 மகன்களும் கொல்லப்பட்டதால் குருக்களின் முழு வம்சாவளியும் அழிக்கப்பட்டதை புரிந்து கொண்டு அழத் தொடங்கினார். அஸ்வத்தாமனின் கொடூரமான செயல்களால் மிகவும் துன்பப்பட்டு அதிருப்தி அடைந்து மிகவும் பரிதாபமான முறையில் அவர் இவ்வாறு இறந்தார். திரௌபதி தனது 5 குழந்தைகளையும் இவ்வாறு பயங்கரமான முறையில் இழந்தாள். பாண்டவர்களின் 5 குழந்தைகளின் தாயான திரௌபதி தன் மகன்கள் படுகொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்டதும் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் துயரத்தில் அழத் ஆரம்பித்தாள். அர்ஜுனனால் நிச்சயமாக அவளை இந்த சூழ்நிலையில் பார்க்க முடியவில்லை. அவள் தன் தலையில் நின்று குளிப்பதற்கு அஸ்வத்தாமனின் தலையை கொண்டு வருவதாக உறுதியளித்து அவனை ஆறுதல் படுத்த முயன்றான். பழிவாங்கப்பட்டது. இது நமக்கு வினோதமாக தோன்றலாம். ஆனால் சத்திரியர்களுக்கு கொல்லப்பட்ட உறவினர்களுக்காக துக்கப்படுவதில் பழிவாங்குவது ஒரு முக்கிய பகுதியாகும். அவர் தனது தேரில் அஸ்வத்தாமரை துரத்தத் தொடங்கினார். விரைவாக அவரை பிடிக்கத் தொடங்கினார். அர்ஜுனன் நெருங்க நெருங்க அவனது குதிரைகள் எப்படி சோர்வடைய ஆரம்பித்தன என்பதை அவன் திகிலுடன் கவனிக்க ஆரம்பித்தான். பீதியில் ஆயுதத்தை எப்படி திரும்ப பெறுவது என்று தெரியாமல் அர்ஜுனன் மீது பிராமணாஸ்திரத்தை வீச முடிவு செய்தார். பிரம்மனாஸ்திரம் என்பது நவீன ஆயுதங்களைப் போல யுரேனியம் அல்லது புளுட்டோனியத்தின் பிளவை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதற்கு பதிலாக ஒரு மந்திரத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு வகையான அணு ஆயுதமாகும். மந்திர பொருளின் கட்டமைப்பை உடைத்து ஒரு அணுவை வெடிப்பை உருவாக்கும். அது காலவரையின்றி வளர்ந்து கொண்டே இருக்கும். முழு பிரபஞ்சமும் அழிக்கப்படும் வரை பிரம்மாஸ்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்ததால் மிக உயர்மட்ட சத்திரியர்கள் மட்டுமே அதை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டனர். வெடிப்பை தொடங்குவது ஒப்பீட்டளவில் எளிதானது. வெடிப்பை கட்டுப்படுத்துவது கடினமான பகுதியாகும். எனவே பிரம்மாஸ்திரம் ஒரு இனப்படுகொலை ஊமை வெடிகுண்டுக்கு பதிலாக ஒரு அறிவார்ந்த ஆயுதமாக செயல்படும் நோக்கத்தை மட்டுமே அழிக்கும். அஸ்வத்தாமனுக்கு வெடிப்பை எப்படி தொடங்குவது என்று தெரியும். ஆனால் அதை எப்படி அடக்குவது என்று அவருக்கு தெரியவில்லை. இன்னும் மரணம் நெருங்கிவிட்டதைக் கண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அர்ஜுனன் மீது பிரம்மாஸ்திரத்தை வீசினான் அவன். வெடிப்பதை கண்ட அர்ஜுனன் மிக விரைவாக கிருஷ்ணரிடம் பேசினான். அவர் நிலைமையை அவருக்கு அறிவித்தார் மற்றும் ஆயுதத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை விளக்கினார். அர்ஜுனன் பின்னர் மற்றொரு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி முதல் பிரம்மாண்டத்தை எதிர்த்து வெடிப்பு கட்டுப்பட்ட மந்திரத்தை உச்சரித்தார். 2 ஆயுதங்களையும் பின்வாங்கினார் மற்றும் பிரபஞ்சத்தை உடனடி அழிவிலிருந்து காப்பாற்றினார்.
அர்ஜுனன் இறுதியாக அஸ்வத்தாமனை பிடித்தபோது அவனது கண்கள் 2 செம்பு பந்துகளைப் போல எரியும் அளவிற்கு கோபமடைந்தான் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. அவனை ஒரு மிருகத்தைப் போல கட்டி அவனுடைய தேரின் பின்புறத்தில் தூக்கி எறிந்து அவனை மீண்டும் முகாமுக்கு கொண்டு வர முடிவு செய்தான். திரௌபதி தன் மகன்களின் மரணத்தால் மிகவும் வேதனைப்பட்டாள். ஆனால் அஸ்வத்தாமாவால் அந்த நிலையில் மிருகம் போல கயிறுனால் கட்டியிருப்பதை கண்டதும் மனம் மாறியது. அஸ்வத்தாமா தனது செயல்களால் அத்தகைய மேடையில் இருந்து விழுந்தாலும் அவர் ஒரு பிராமணர் என்று மரியாதை செலுத்தினார். மேலும் அர்ஜுனரை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவர் ஒரு பிராமணர் மட்டுமல்ல, அர்ஜுனன் இராணுவத்தை கற்றுக்கொண்ட துரோணாச்சாரியாரின் மகன் என்று வாதிட்டார். ஜானம் மற்றும் யாருக்கு அவர் பெரிய கடன் இருந்தது. யுதிஷ்டர் திரௌபதியின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டார். மேலும் அவரை மன்னிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். நகுலனும் சகாதேவனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மற்றவர்களும் ஒரு மனதாக அரசனுடன் உடன்பட்டனர். ஆனால் பீமன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி குழந்தைகளை கொல்வது போன்ற ஒரு கொடூரமான குற்றத்தின் குற்றவாளியாக இருப்பதால் அஸ்வத்தாமனை அப்படியே மறக்க முடியாது என்று வாதிட்டார். இந்த பத்தியில் கிருஷ்ணர் சதுர்பூஜா 4 கைகள் கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் பேசிய பிறகு பீமன் அஸ்வத்தாமனை தாக்க விரைந்தார். அதே நேரத்தில் திரௌபதி அவரை தடுத்தார். கிருஷ்ணர் அவர்களை பிரித்து வைக்க 4 கரங்களை காட்டினார். நிலைமையை சுருக்கி பகவான் அர்ஜுனனிடம் பேசினார். ஒரு பிராமணனின் நண்பன் கொல்லப்படக்கூடாது. ஆனால் அவன் ஆக்கிரமிப்பாளர்களாக இருந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். இந்த தீர்ப்புகள் அனைத்தும் வேதத்தில் உள்ளன. அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும். நீ உன் மனைவிக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். மேலும் பீமசேனனுக்கும் எனக்கும் திருப்தி ஏற்படும்படி நீ செயல்பட வேண்டும். இப்போது அர்ஜுனன் இக்கட்டான நிலையில் இருந்தான். அஸ்வத்தாமா தனது குற்றத்தின் காரணமாக கொல்லப்பட வேண்டியிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் மன்னன் யுதிஷ்டிரன் மற்றும் பிறரின் முடிவுகளை பின்பற்றி மன்னிக்கப்பட்டார். இறைவனின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனன் தனது வாளை பயன்படுத்தி அஸ்வத்தாமா தலையில் இருந்த முடி மற்றும் நகை இரண்டையும் ஒரே அடியில் வெட்டினான். அஸ்வத்தாமனின் நெற்றியில் ஒரு இயற்கை நகை இருந்தது. அதுவே அவரது சக்தியின் பெரும்பகுதிக்கு ஆதாரமாக இருந்தது. இந்த நகை துண்டிக்கப்பட்ட போது அவரது இராணுவ பலம் குறைந்தது. அதே நேரத்தில் ஒரு எதிரியினால் முடி வெட்டப்படுவது ஒரு சக்ஸ்திரியனுக்கு ஒரு தீவிர அவமானமாகும். இது மரணத்தின் வடிவத்திற்கு சமம். அதை செய்த அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை விடுவித்து முகாமை விட்டு வெளியேற்றினான். இந்த வகையில் அவர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார் மற்றும் மன்னிக்கப்பட்டார். சூத கோஸ்மவாதி முடிக்கிறார். அவரது தலைமுடியை வெட்டுவது, அவரது செல்வத்தை பறிப்பது மற்றும் அவரது குடியிருப்பில் இருந்து அவரை விரட்டுவது ஆகியவை பிராமணரின் உறவினருக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள். உடலை கொல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றார். இதற்கு பிறகு இறைவன் துவாரகைக்கு திரும்பி தயாராக கொண்டிருக்கும் போது ஒரு புதிய ஆபத்து தோன்றியது. அர்ஜுனனின் மருமகள் உத்தரா உதவி கோரி அலறினாள். அஸ்வத்தாமா இன்னும் முடியவில்லை. பாண்டவர்களின் 5 மகன்களை கொன்று சிறைபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் மற்ற 2 பிரம்மாஸ்திரங்களை வீச திரும்பினார். ஒன்று 5 பாண்டவர்களை குறிவைத்து, மற்றொன்று தனது வயிற்றில் இருந்த குழந்தை பரீட்சித்தின் மீது குறிவைத்து. அம்மா உத்தரா குருஷேத்திர போரின் போது சக்கரவியூகத்திற்குள் ஒரு குரு படையின் அனைத்து தளபதிகளுடன் ஒரே நேரத்தில் போரிட்டு மகாராஜா யுதிஷ்டரை காப்பாற்றிய சக்தி வாய்ந்த அபிமன்யுவின் மகன் அர்ஜுனனின் பேரன் பரீட்சித். பாண்டவர்களின் 5 மகன்கள் இறந்த பிறகு அவர் குடும்பத்தின் வாரிசாக இருந்தார். இந்த 2 பிரம்மாஸ்திரங்களை கொண்டு அஸ்வத்தாமா வம்சத்தில் எஞ்சியிருக்கும் அனைத்து ஆண் உறுப்பினர்களையும் ஒரே நேரத்தில் கொல்ல முயன்றார். கிருஷ்ணர் தனது பக்தர்களை காக்க விரைந்து செயல்பட்டார். 5 பாண்டவர்களை முதல் பிரம்மாஸ்திரத்தில் இருந்து பாதுகாத்து, உத்ராவின் கருவறைக்குள் 2வதிலிருந்து பரீட்சித்தை பாதுகாத்து ஒரே நேரத்தில் வெளியில் தோன்றினார். கிருஷ்ணர் பரமாத்மாவாக எல்லா இடங்களிலும் இருக்கிறார். எனவே அவர் அவளையும் குழந்தையும் காப்பாற்ற தனது சுதர்சன சக்கரத்துடன் உத்ராவின் கருப்பையில் தோன்றுவது கடினம் அல்ல. பிரம்மாஸ்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். ஆனால் அது இறைவனின் சுதர்சன சக்கரத்தின் சக்திக்கு பொருந்தாதது. பரீட்சித் ஏற்கனவே பிரம்மாஸ்திரத்தால் எரிக்கப்பட்டார். ஆனால் இறைவன் அவரது உடலை மீட்டெடுத்தார். மேலும் அவரது கருணையால் அவர் ஆரோக்கியமான குழந்தையாக பிறந்தார்.
இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு பிரபு பாதா குறிப்பிடுகிறார், உத்ராவின் கர்ப்பத்திற்கு பிறகு மகாவீரனான அபிமன்யுவால் உருவான பரீட்சித்தின் கரு உடல் அஸ்வத்தாமரின் பிரம்மாஸ்திரத்தால் எரிக்கப்பட்டது. ஆனால் இரண்டாவது உடல் இறைவனால் வழங்கப்பட்டது. கருப்பைக்குள் அதனால் புருவின் சந்ததி காப்பாற்றப்பட்டது. மிகவும் ஆபத்தான தருணத்தில் தன்னை காப்பாற்ற வந்த இந்த அழகிய ஆளுமையுடைய கருவறைக்குள் இருந்தது. குழந்தை இறைவனை காண முடிந்தது. பரீட்சித் என்ற பெயர் ஆய்வாளர் என்று பொருள்படும். ஏனென்றால் அவர் வளர்ந்து வரும்போது பரீட்சித் அனைத்து வகை ஆண்களையும் கவனமாக பரிசோதித்து கருவறைக்குள் இருந்து பார்த்த இந்த அழகான உச்ச நபரை கண்டுபிடிக்க முயன்றார். அவனுடைய எல்லா தவறுகளாலும் கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவை கலியுகத்தின் முதல் 3000 வருடங்கள் தனது சக்திகளை இழந்து எப்போதும் தனிமையில் தாங்க முடியாத வலிகளால் அவதிப்படுபவராக அலையும்படி சபித்தார். நாரத முனிகள் குபேரன் மகன்களை மரமாகும்படி சபித்ததை போன்ற மற்ற சாபங்களைப் போலவே இந்த சாபமும் உண்மையில் மாறுவேடத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது. இது அஸ்வத்தாமனின் அனைத்து பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டு அவரை சரியான சுயநினைவுக்கு கொண்டு வர வடிவமைக்கப்பட்டுள்ளது. அஸ்வத்தாமா முதலில் ஒரு தகுதி வாய்ந்த பிராமணராக இருந்தார். மேலும் கிருஷ்ணர் அவரை அவரது சீரழிவிலிருந்து காப்பாற்றி தனது அசல் தூய்மையான நிலைக்கு கொண்டு வர விரும்பினார். இந்த 3000 வருடங்கள் துன்பப்பட்டு தன் தவறுகளுக்கு வருந்திய பிறகு அவர் தனது அசல் மகிமையை திரும்பினார். மேலும் அவர் உயிருடன் இருக்கும் பதரி காஸ்திரமத்தில் வியாசதேவர் மற்றும் பிற பெரிய முனிவர்களுடன் சேர முடிந்தது. சுத்திகரிக்கப்பட்ட அஸ்வத்தாமா ஒரு சிறந்த முனிவராவார் மற்றும் அவர் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு வான உடலை அடைந்தார். அவர் இப்போது தியானத்தில் இருக்கிறார். அடுத்த மண் வந்தரத்தின் தொடக்கத்தில் பிரபஞ்சத்தின் 7 பெரிய முனிவர்களில் ஒருவராக ஆவதற்கு காத்திருக்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலில் போடுற ஒரு வீடியோஸையும் பாருங்கள், ஆதரவு தாருங்க. உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.